என் பிள்ளைக்கு வேணும், என் சபைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு லூக்கா 6:38 சொல்ற. கொடுக்கிற ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்வாரு? அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஆண்டவரா இயேசு சொல்லி இருக்கிறாரு, உனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னா முந்தி நீ கொடு, முந்தி நீ ஏதாவது கர்த்தருக்கு கொடு. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 5 அப்பத்தை 2 மீனையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் உணவாக்கி கொடுத்தாரு. ஏன் அது இல்லாம அவரால் செய்ய முடியாதா? அப்பவும் மீன் வேணுமா? ஆனா அவர் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கார், அவர் ஒரு நீதி வச்சிருக்கார். நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாய். இப்படிதான் அவன் ஆசீர்வதிப்பான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கொடுங்கள்னா கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கை கொடுக்கணும். என் ஆவி ஆத்மா சரீரம் யாருக்கு சொன்னோம்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினால் தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னார். அந்த சாது அருமையான இயேசுதாசன் ஐயா ஊழியத்தின் பாதையில் அவர் ஒரு அடுத்த மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு பாஸ்டரும் அவரும் சேர்ந்து போவதற்கு எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. குறிக்கப்பட்ட நாள் ட்ரெயின்ல போகணும். அந்த ட்ரெயின்ல போவதற்கு இவர் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. 1 மணி நேரம் லேட். அந்த பாசு காத்து இருந்தாரு. ட்ரெயின் வந்துருச்சு. அந்த சாதிக்கு அந்த இயேசுதாசன் ஐயா வரல. அவர் ட்ரெயின்ல ஏறிட்டார். கண்ணீரோட போறார். பிரசங்கிக்கிற வேண்டியவரை என்ன செஞ்சாச்சு? விட்டுட்டு போயாச்சு. ஐயோ ஆண்டவரே. இவர் ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் பாஸ்டர் வீட்டுக்கு போறார். அந்த அம்மா சொன்னாங்க, கண்ணீரோட போறாரு. இவ்வளவு நேரம் காத்திருந்தாரு, எப்படியாவது வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ட்ரெயின் போயிருக்கும் ஐயா. இப்ப அவர் வீட்டுக்குள்ள நின்று ஸ்தோத்திரம் 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 அப்படி ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது ஆவியானவர் சொல்றாரு, நீ ஸ்டேஷனுக்கு போங்கிற. நீ எங்க போ? ஸ்டேஷனுக்கு போங்கிற. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அந்த டிக்கெட்டை காமிச்சு அந்த டிக்கெட்டை கேட்கிறாரு, ஐயா அந்த ட்ரெயின். அப்ப அட போய் அது போய் 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் போன ட்ரெயினை பார்த்துக்கிட்டு நீ இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி உடனே அந்த ஸ்டேஷன்ல நின்றுட்டு அவர் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் 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 அப்படி ஸ்தோத்திரம் பண்ற. நம்ம என்ன செய்வோம்? அவ்வளவுதான். கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நம்ம எங்க போயிட வேண்டியதான்? நல்ல வீட்டுல போய் வீட்டம்மா சாப்பாடு இருக்க வேண்டியதான். நாம ஊழிய சாப்பாடு கிடைக்குன்னு நினைச்சோம். இல்ல கர்த்தருக்கு சித்தம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி இருப்போம். இப்ப அவர் சோத்திரம் போன ஆவியான சொல்றாரு, தண்டவாளத்துல ஓடுங்கிறார். எங்க ஓடு? அந்த ட்ரெயின் போன அந்த திசையை நோக்கி ஓடுங்கிறார். அவர் ஓடுறாரு. 1 மணி நேரம் ஓடுறாரு. ஓடுனா ட்ரெயின் அங்க நிக்கி. அந்த ட்ரெயின் நடு காட்டுல என்ன செய்யுது? நிக்கி. அதுக்கு என்ன சிக்கல் தெரியாது, நிக்கி. ஓடி போய் ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ஏற இவரை கண்ட உடனே அங்க இருந்த உடன் ஊழியர்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அல்லேலூயான்னு அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இவர் ஏறி 5 நிமிஷத்துல எல்லாம் கிளியர். ட்ரெயின் வரக்கூடாது. இவர் வருகிறதற்காக ட்ரெயினை கர்த்தர் எங்க நிறுத்துறாரு? நடுக்காட்டுல நிறுத்துறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு ஆத்மாவா ஒரு சகோதரனா இருந்தா, அன்னைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரு, 7 விதவை கொண்டு போஷித்தாரு, எலிசாவுக்கு ஒரு கனமுள்ள ஸ்திரியை கொண்டு போஷித்தாரு. கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் விரும்புகிறபடி, அவர் சித்தத்தின்படி நம்முடைய தேவைகளை தந்து என்ன செய்வாரு? கட்டாயம் போஷிப்பார். கட்டாயம் போஷிப்பார். அப்படின்னு அந்த மாசம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை. ஒரு 4 குறிப்பு சொன்ன யாருக்கு குறையாது? முதல்ல கர்த்தரை மெய்ப்பராக, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். 2வது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவர் முழுமையா நம்பணும். உண்மை கொன்றுபட்டாலும் என்ன செய்வேன்? நம்புவேன், யோபுவை போல சொல்லணும். 3வது கர்த்தர் மேல என்ன செய்யணும்? ஒரு பூரணமான விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு பூரணமான விசுவாசம், பூரணமான தேடு, விசுவாசத்தோடு அவரை தேடு. 4வது கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அழுதுகிட்டே கொடுக்க கூடாது. ரொம்ப முக்கியம். அழுதுகிட்டே
உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் நீ கொடுத்த உடனே உனக்கு வானம் உடனே திறந்துடாது. சில சொல்லுவாங்க, நான் போன மாசம் ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த மாசம் எனக்கு இவ்வளவு பெரிய மருத்துவ செலவு செஞ்சுட்டு, நாங்கெல்லாம் அப்படி பண்ண ஆட்கள். கொடுத்த உடனே எங்களுக்கு உடனே மருத்துவ செலவு வராம இல்லை, நோய் வராம இல்லை. அப்போதான் கூட கொஞ்சம் வரும், ஒரு 2-3 மாசம் வரும், கூட வரும். கர்த்தர் சோதிச்சு பார்ப்பாரு. இதற்கு மத்தியிலும், இந்த சோதனைக்கு மத்தியிலும், இந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலும், இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் இவன் கொடுக்கிறதை கொடுப்பானா. சில சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன், ஜிஎம்எஸ்க்கு, ஐஎம்எஸ்க்கு, அல்ல ஆத்ம தரிசனத்துக்கு ரிட்டையர்ட் ஆன ஆட்கள் 100 ரூபா கொடுக்குறவங்க நிறுத்திடுவாங்க. பென்ஷன் வரும், இம்மா 100 ரூபா தானே. இல்லை சார், முன்னால நான் சம்பளம் எடுத்தேன், இப்போ எனக்கு சம்பளம் வரல, எனக்கு என்னதான் வருது. உடனே நான் அவங்க மேல ஆத்திரப்பட வேண்டாம். அல்லேலூயா, சோத்திர. கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு. அப்படி சொல்லிட்டு, ஐயோ 100 ரூபா போச்சே, இந்த 100 ரூபா ஆத்மாவை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதை பிடிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனா, அங்க ஒரு ஆத்மா வச்சிருப்பாரு, 1000 ரூபா கொடுக்குற ஆத்மா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. கூலி வேலை பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துச்சு, எங்க சர்ச்சில் வந்துச்சு, சார் உங்க ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னுச்சு. என்ன கொடுப்பாங்க, கொஞ்சம் போனால் அதே மாதம் 100 ரூபா கொடுப்பாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, மாதம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னுச்சு. அல்லேலூயா. சொன்னது போன மாதம், இந்த மாதம் அதை கொண்டு வந்து பொத்துனாப்புல. நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் ஒரு ஊழியத்தை, கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்துவாரே, ஆனால் அதுல ஒரு குறை இல்லாமல் நினைச்சுவாரு, கட்டாயம் நினைச்சுவாரு. இப்போ நம்ம அடுத்த நம்ம ஸ்தோத்திர கூட்டத்துக்கு இப்பவுமே நம்ம மிஷனரிக்கு ஸ்பான்சர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒன்றை தாங்குறோம், நாங்கள் நார்த் இந்தியாவை தாங்குறோம், நாங்கள் சவுத் இந்தியாவை தாங்குறோம். நல்ல ஊழியக்காரனை தேடி அவங்க உண்மையாக ஊழியம் பண்ணுறாங்களாங்கிற பார்த்து நாம் இதை செய்வதற்கு இருக்கணும். கட்டாயம் இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் செய்வாரு. ஆசை ஜோப்.